அப்போஸ்தலர் 2 அதிகாரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா சமேரியா எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது பரிசுத்த ஆவி அவருக்கு பொழிந்தருளப்பட்டதுன்னு இந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் வாழ முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியான எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அவன் பாவத்தை மேற்கொள்ள முடியாது, அவர் சத்தியத்தின்படி வாழ முடியாது. அதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்ட்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பிசாசின் வல்லமை நீங்கள் மேற்கொள்ளலாம், பிசாசோட தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். சீசர்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பொழுது அவங்க கண்டபடி ஜீவிச்சாங்க. பேதுரு சொல்லுவார், நான் உமக்காக செத்தானா சாவேன்,